நம்மளும் இதே மாதிரி வண்டி வாங்கி ஹெட்செட் வாங்கி போட்டுப்பா இந்த மாதிரி போடணும்னு ஒரு ஆசை. என்ன பாட்டு கேட்டு போனீங்க அப்படிங்க சார்? ஏங்க அப்போதான் வந்து அந்த வாக்மேனே கனெக்டடா இல்லைங்க. ஓ சும்மா. ஆமா, அப்போல்லாம் வந்து டிஜிட்டல் ஜூம்லாம் கிடையாது. திடீர்னு அந்த ஷார்ட் எடுத்துட்டு என்னை திரும்பி பார்த்தாரு. அப்படியே ஒரு ஸ்மைல் பண்ணார் என்னை பார்த்து. அப்புறம் நான் ஓடுறது தெரிகிற மாதிரி அந்த கம்பார்ட்மெண்ட் ஆங்கிளில் ஓடி போகணும். நான் ஒரு ஹிஸ்டாரிக் டயலாக் பேசிட்டு இருக்கேன், பல வருஷத்துக்கு ஞாபகம் வச்சுக்க போறாங்கிறது எனக்கு தெரியாது இல்லை. அப்போ டயலாக முடிச்சுட்டு கரெக்ட் அந்த பிஜிஎம் உங்களுக்கு உங்களோட பிராண்டாவே மாறிடுச்சு. அதோட வேடிக்கை என்னன்னா, ஹாரிஸ் ஜெயராஜ்க்கு என் பேர் மேடின்னு தெரியாது. பீகாரில் பிறந்தவள் தானே. அதில் வந்து ஒரு தமிழ் எழுத்தாளராக நம்ம ஒரு கதாபாத்திரத்தை வந்து நம்ம ப்ளே பண்ணுறோம். அதுவும் மணிரத்னம் சார் படத்தில். ஸோ அதில் வந்து நம்ம விட்டு கொடுக்க முடியாதுங்கிறது ஒரு முதல் நாள் ஷார்ட்டில் அவர் அந்த குரலில் பேசுவார்ல, அப்படி பேசுவாங்க. டக்குன்னு அப்படியே செலுத்துருச்சு. அப்படியே ஐயா தம்பிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை படமாக எடுக்கிறதுக்கு முன்னாடி அவரே வாழ்ந்துருக்காரு. அவர் கண்ணில் அந்த ஆதங்கம், அந்த கோபம், அந்த ஆத்திரம், போராட்டம் எல்லாமே எனக்கு தெரிஞ்சுது. அவரோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இஸ் சொல்லவே வேண்டாம். ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் ரீசன்ஸ் தட் மின்னலே பிகம் such a big super hit was because of Vivek. I mean, I terribly miss working with him. வாய்ப்பு கொடுப்பாங்களா இல்லையா அப்படின்னு தெரியாது. அது பயன்படுத்தினாங்க. சரி, நான் கமல் சாரோட ஒரு ஃப்ரேமில் இருந்தாலே எனக்கு போதும். I don't know how to. No, slap me, you have to slap me அப்படின்னாரு. உசு பேத்தி விட்டாரு பேசிக்கலி. ஸோ அந்த ஷார்ட்ல டப்புன்னு அடிச்சிட்டீங்க. ஓகே, ஒரு வருத்தமாக தான் இருந்துச்சு. நானும் கமல் சாரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணும்போது சரியா போலி அப்படிங்கிற ஒரு வருத்தம். பட் ஐ திங்க் ஹிஸ்ட்ரி ப்ரூவ்ஸ் இஸ் ரைட். சூப்பர். தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம், ராஜ்மஹால் மதுரை. ஸோ இப்போ 2025 இருக்கும். அலைப்பாய்தை ரிலீஸ் ஆகி 25 இயர்ஸ் சில்வர் ஜூப்ளி அந்த படம் கொண்டாடிக்கிட்டு இருக்கு. இன்ட்ரோ சீன் என்றென்றும் பொன்னகைன்னு சொல்லி ஹெட்செட் போட்டு வரும்போதெல்லாம் எனக்கெல்லாம் அப்போ அந்த படம் பார்த்து நம்மளும் இதே மாதிரி வண்டி வாங்கி ஹெட்செட் வாங்கி போட்டுப்பா இந்த மாதிரி போடணும்னு ஒரு ஆசை. என்ன பாட்டு கேட்டு போனீங்க அப்படிங்க சார்? ஏங்க அப்போதான் வந்து அந்த வாக்மேனே கனெக்டடா இல்லைங்க. ஓ சும்மா. ஆமா, ஓகே. பட் அது வந்து வாழ்க்கையில் சில டயத்தில் உங்களுக்கு வந்து இந்த ஐ மீன் ஸ்பெஷல் மூமெண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரும் தெரியுமா? கண்டிப்பா கண்டிப்பா. எனக்கு இங்க இருக்கிற மாதிரி இல்லை, அது யூ பீங் கைண்ட். ஓகே, தன்னைத்தானே உங்களுக்கு ஃபீல் ஆகும். இது இப்போ இந்த வேலை தொழில் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சில இன்டர்வியூ பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், ஓ ஐ ஹவ் டன் வெல் டுடே அப்படிங்கிற ஃபீலிங் வரும் இல்லையா? நோயிங் தட் யூ ஆர் பீக்கிங் ஆஸ் அ பர்சன். அன்றைக்கி நம்ம வந்து அந்த பீச் ரோடில் அந்த பைக் ஓடிட்டு இருந்தேன். அண்ட் என்றென்றும் போடுங்கிற சாங் அப்போ கிடையாது. ஓகே, அப்போ இல்லை. ஸோ இயர்ஃபோன்ஸ் போட்டுக்கிட்டு அந்த வயரை வச்சுக்கிட்டு வண்டி ஓட்டும்போது பிசி ஸ்ரீராம் சார் வந்து அதை ஆம்னி வேன் பின்னாடியிலேருந்து என்னை ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, அப்போல்லாம் வந்து டிஜிட்டல் ஜூம்லாம் கிடையாது. அவங்களா ஜூம் பண்ணும். அண்ட் அதை ஜூம் பண்ணி ஜூம் அவுட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி பண்ணும்போது திடீர்னு அந்த ஷார்ட் எடுத்துட்டு என்னை திரும்பி பார்த்தாரு. அப்படியே ஒரு ஸ்மைல் பண்ணார் என்னை பார்த்து. ஓகே, என் காரணம்னு எனக்கு தெரியல, பட் ஐ நியூ தட் வாஸ் அ டிஃபைனிங் மூமெண்ட். இது ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஷார்ட்டாக வந்துருச்சு மேடி அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் எனக்கு வந்துச்சு அன்றைக்கி. ஓகே, ஐ ரிமெம்பர் தட் திஸ் இஸ் ஃபார் ப்ராஸ்பெரிட்டி. இது ஒரு பயங்கரமான ஷார்ட் அப்படின்னு எனக்கு ஐ ஃபெல்ட் இட் விச் இஸ் வெரி ஸ்ட்ரேஞ்ச். சூப்பர் சார். நான் அதுக்கு நிறைய பேர் இன்டர்வியூ எடுத்திருக்கேன். நான் சில ஒரு ரேபிட் கொஷின்ஸ்லாம் கேட்போம். ஃபேவரட் ப்ரொபோசல் சீன் கேட்டால் எல்லாருமே அலைப்பாய்தில் வர சீன் தான் சொல்லுவாங்க. இனி அழகாக இருக்குன்னு நினைக்கல, உன் மேலே ஆசைப்படல. ரொம்ப க்யூட்டாக சட்டிலாக இருக்கும் அந்த பெர்ஃபார்மன்ஸு. இப்போ நேற்று கூட நான் பார்த்தேன், அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நம்ம என்னைக்கு இதெல்லாம் வாழ்க்கையில் போய் சொல்ல போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு எண்ணம் தான். இவ்வளோ வருஷம் 25 இயர்ஸ் ஆயிடுச்சு, இன்னும் மக்கள் செலிப்ரேட் பண்ணுறாங்கல்ல, அது எப்படி பார்க்குறீங்க? அது வந்து எல்லாமே மணிஷரோட பிரில்லியன்ஸ் அண்ட் பிசி சாரோட பிரில்லியன்ஸ் தான். ஓகே, ஏன்னா எனக்கு என் மண்ண நிலைமை என்னென்னு எனக்கு தெரியல. அந்த சீன் ஷூட் பண்ணும்போது பிசி சார் வந்து ட்ரெயினுக்குள்ளே இருக்காரு, கேமரா ட்ரெயினுக்குள்ளார போயிட்டுருக்கு. நான் வந்து ஏற்கனவே மூவிங் ட்ரெயினில் வந்து நான் அந்த டயலாகை சொல்லி அப்புறம் நான் ஓடுறது தெரிகிற மாதிரி அந்த கம்பார்ட்மெண்ட் ஆங்கிளில் ஓடி போகணும். ஓகே, ஸோ என் மைண்டில் நான் ஒரு ஹிஸ்டாரிக் டயலாக் பேசிகிட்டு இருக்கேன், இது பல வருஷத்துக்கு ஞாபகம் வச்சுக்க போகிறாங்கிறது எனக்கு தெரியாது இல்லை. அப்போது கண்டிப்பாக டயலாகை முடிச்சுட்டு கரெக்டாக ஓடி போனாலே பெரிய விஷயம்னு நினச்சிட்டு அந்த சீனை நான் பண்ணுவேன். ஓகே, ஸோ அந்த அவசரத்தில் பண்ணி நான் வேறு ரொம்ப மெசாப்பெல்லாம் நல்லா சொல்லிட்டு அப்புறம் ஓடி போகும்போது என் ஃபேஸில் இருக்கிற எக்ஸ்பிரஷன் இந்த பக்கத்துலேருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா, ஐயோ லைன் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. ஏன்னா தப்பாக போச்சுன்னா ட்ரெயின் மறுபடியும் பேக் வாங்கி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே 1 hour ஆயிடும். ஸோ எல்லாம் அந்த பேசிஸ் பீசஸ் ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருந்தாரு,
முடிச்சுட்டு இந்த லைனில் இந்த போன் லைனில் நடந்துகிட்டே போ, ட்ரெயினோட ஸ்பீடு இதுவாக இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயினில் அதை பற்றி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஓகே ஓகே. இது இவ்வளோ பெரிய விஷயமா ஆகுங்கிறது நம்ம இப்போ எதிர்பார்க்கல. ஓகே. ஸோ அந்த ஐகானிக் டைலாக் எங்களுக்கு இப்போ சொல்லி காட்டலாமா? பிரதர் அது ரொம்ப போரிங் ஆச்சு. நீங்கள் அழகான பொண்ணாக இருந்தால் கூட நான் ஈஸியாக வந்திருக்கோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா மின்னல். எப்படி அதில் ஒரு ஐகானிக் இன்ட்ரோவோ இல்லை கொஞ்சம் மாசாக இருக்கும். ஒரு மெக்கானிக் இன்ஜினியர்ஸோட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் வேணாம் அப்படிங்கும் போது சக்குன்னு ஃபயரை வச்சுக்கிட்டு மேடி அந்த பிஜிஎம் உங்களுக்கு உங்களோட பிராண்டாவே மாறிடுச்சு. ஸோ அதோட வேடிக்கை என்னன்னா, ஹாரிஸ் ஜெயராஜ்க்கு என் பேர் மேடின்னு தெரியாது. என் பேர் மேடிங்கிறது வந்து மின்னலுங்கிற படத்துக்கு அப்புறம் தான் பிரபலமாக ஆச்சு ஆக்சுவலி. ஸோ அலைப்பாயுதும் போது அலைப்பாயுதை மாதவன் தான் சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாருமே. நான் வந்து இவர் மியூசிக்கெல்லாம் போட்டு முடிச்சிட்டாரு. இப்போ பிஜிஎம் தான் பாக்கி. அந்த பிஜிஎம்ல இது வந்து மேடி மேடின்னு ஒரு சாங் போட்டிருக்காரு அவர். சரி என்னன்னா ஏன் மேடி மேடின்னு போட்டாருன்னு, ஏன்னா இந்த ஸ்கூலில் மேடுன்னு தான் கூப்பிடுவாங்க, மேட்ஸ் அப்படின்னு தான் கோலாப்பூரில் கூட அப்படி தான் கூப்பிடுவாங்க. மேடின்னு ஏன் போட்டாருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அது வந்து கனடாவில் நான் இருக்கும்போது அந்த பேரை வச்சு என்னை கூப்பிட்டுருப்பாங்க. எனக்கு தெரியாத உங்கள் பேர் மேடிங்க, நான் சும்மா போட்டு விட்டேன் ஏதோ கேட்டேன் அப்படின்னா, சரி நல்லா தான் இருக்கு விட்டுருவோம் அப்படின்ட்டு. அப்போ கூட நம்ம வந்து இது பெரிய இன்ட்ரடக்ஷன் ஆகும், இது வந்து மக்கள் நிறையா விஷயம் அது ஷூட் பண்ணும்போது கண்டிப்பாக அது ஒரு பேசக்கூடிய ஒரு இன்ட்ரடக்ஷனாக இருக்குங்கிறது நம்ம யோசிக்கவே இல்லைங்க. அதெல்லாம் ஒரு இன்ட்ரடக்ஷனா என்னன்னு கூட தெரியாத ஒரு ஆக்டர்னா, ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரியில நான் வரலாம் இல்லையா. ஸோ இதெல்லாம் எவ்வளோ பெருசாகும், இவ்வளோ பேர் ஞாபகம் வச்சுப்பாங்கிறது வந்து நான் யோசிச்சே பார்க்கல. ஓகே. அதுக்கப்புறம் அப்பாஸ் சார் திருப்பி ரீஎன்ட்ரி ஆவார். நீங்க விவேக் சார் ஆட்டோல இருந்து ஒரு ஐகானிக் வாக் இருக்கு. உங்களை விட விவேக் சார் ஒரு ஆரா கிரியேட் பண்ணிட்டே வருவார் உங்க பக்கத்துல இருந்துகிட்டு. அந்த சீன் சீக்வன்ஸ் எடுக்கும்போது எப்படி இருந்துச்சு? விவேக் சாரோட உங்களுக்கு உங்க காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும், அதை பத்தி சொல்லுங்க சார். இது ஸ்ட்ரேஞ்சா இருக்கு பாருங்களேன். அலைப்பாயுதுல விவேக் சாரும் நானும் வேற காம்பினேஷன். ஆமா கண்டிப்பா. அதுல வந்து அவர் பாவம், நானும் அவரும் பெரும்ன ஒரு பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி மின்னலையில மறுபடியும் அவர் வரும்போது அவரு கதாபாத்திரம் மாதிரி என்னோட கதாபாத்திரம் மாதிரி எதிர்பார்க்காத அளவுக்கு. பட் வித் விவேக் சார் ஐ திங்க் வி ஷேர்ட் அ லவ்லி பர்சனல் இக்குவேஷன். அவரும் வந்து நிறைய விஷயத்தை பற்றி தெரிஞ்சு வச்சுப்பாரு. அவரோட பேசுறது ரொம்ப ஈஸியாக போயிடும். அண்ட் அவரோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இஸ் சொல்லவே வேண்டாம். ஐ மீன் இட்ஸ் எக்ஸ்ட்ராடினரி. ஐ திங்க் ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் ரீசன்ஸ் தட் மின்னலை பிகம் சச் அ பிக் சூப்பர் ஹிட் வாஸ் பிகாஸ் ஆஃப் விவேக் சார். ஐ மீன் ஐ டெரிபிளி மிஸ் ஒர்க்கிங் வித் ஹிம். ஓகே. வாட் அ லவ்லி ஜென்டில்மேன். ஓகே. ஸோ அடுத்த படம் பார்த்தீங்கன்னா கன்னத்தில் முத்தமிட்டால். இந்த படத்தில் வந்து 2 சீக்வன்ஸ் வந்து ரொம்ப எமோஷனலாக கனெக்ட் ஆச்சு. ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து அமுதா வந்து ரஞ்சிதா தாஸ் கிட்ட ஒரு 20 கேள்வி கேட்க போகிறேன்னு சொல்லிட்டு என்னை பெத்தப்ப என்னை தூக்குனியா, எங்கள் அப்பா யாருன்னு கேட்கும் போதெல்லாம் அந்த உங்கள் எமோஷன் வந்து எங்கள் ஆடியன்ஸோட ரியாக்ஷன் மாதிரி நீங்கள் எமோட் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த ஒரு சீனு. 2வது சீன் பார்த்தீங்கன்னா அமுதா காணா போயிடுவாங்க. திருப்பி ரயில்வே ஸ்டேஷனில் போயிட்டு ஒரு சீன் இருக்கும். பக்கம் சிம்ரன் மேம் நின்றுட்டு இருப்பேன், இன்னொரு பக்கம் அந்த பாப்பா இருக்கும். நடுவில் நீங்கள் வந்த உடனே அந்த சீன் சீக்வன்ஸே மாறி டக்குன்னு உங்ககிட்ட வந்து கட்டி பிடிச்சிப்பாங்க. சிம்ரன் மேம் அப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருப்பாங்க ஃபேஸில். ஸோ இந்த மாதிரி எங்களுக்கு நிறைய சீன்ஸ் பிடிக்கும். உங்களுக்கு அந்த படம் எக்ஸ்பீரியன்ஸாக பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி சார் இருக்குது கன்னத்தில் முத்தமிட்டால்? பயங்கர பயம்தான் சார். ஏன்னா எனக்கு அவ்வளோவா இப்போ கூட ஓரளவுக்கு தான் தமிழ் பேச வரும். அது உச்சரிப்பெல்லாம் ஓரளவுக்கு இப்போ கூட பாதிப்பு. ஏன்னா நான் வந்து பீகாரில் பிறந்த வளர்ந்தேன். அதில் வந்து ஒரு தமிழ் எழுத்தாளராக நம்ம ஒரு கதாபாத்திரத்தை வந்து நம்ம ப்ளே பண்ணுறோம். அதுவும் மணிரத்னம் சார் படத்தில். ஸோ அதில் வந்து நம்ம விட்டு கொடுக்க முடியாதுங்கிறது அது ஒரு உறுதியான ஒரு முடிவு பண்ண விஷயம். அதுவும் தமிழ் படத்தில் மணிசர் படத்தில் தமிழ் எழுத்தாளராக வந்து நம்ம சொதப்பிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் நான் முக்கால்வாசி டயத்தில் என்னோடய வசனங்கள் பேசும்போது தான் இருந்தேன். ஸோ அதை பற்றி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேனே தவிர இந்த காட்சியிலலாம் வந்து அப்படியே மணிசர் என்ன பண்ணுவாரோ அவரை வந்து நான் அவரோட பையனோடையும் அமுதா கீர்த்தனாவோடையும் பிஹேவ் பண்ணுறதை நான் பார்த்துருப்பேன். ஸோ அவர் எப்படி டச் பண்ணுவார், எப்படி பிஹேவ் பண்ணுவார், எப்படி அஃபெக்ஷன் காட்டுவார் அப்படிங்கிறது அப்படியே ரெப்ளிகேட் பண்ணி தான் அந்த படத்தில் நான் பண்ணியிருக்கேன். ஆமாம். அதை தவிர நான் ரொம்ப மெனக்கட்டுறது மாதிரி எனக்கு தெரியல. தமிழ் கரெக்டாக பேசணும், உச்சரிப்பு கரெக்டாக இருக்கணும் டப்பிங்கில் அப்படிங்கிறத நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் படம் ரன். ஒரு பக்கா கமர்ஷியல் படம். அந்த ஷட்டர் சீனு செம்மையாக இருக்கும். அந்த ஷட்டர் சீன் மட்டும் இல்லாமல் எனக்கு ரகுவரன் சாரோட உங்களோட காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் சென்னையிலேருந்து வீட்டுக்கு வந்ததுலேருந்து அவரு கூட ஒரு விஷயங்கள் நடக்கும். ஒரு லைட்டான ஒரு பேசிக்க மாட்டீங்க, கொல்லிக்க மாட்டோம். பட் கிளைமேக்ஸில் அவர் கூட டைலாக்ஸ் ஆகட்டும் எல்லாமே நல்லாயிருக்கும். அவர் கூட அடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? இது ரகுவரன் சாரை வந்து நான் முதல் வாட்டி பார்க்கும்போது வில்லனாக தான் இருந்தார்.
சிவாங்கிற படத்தில். ஓகே ஓகே. அப்போ நம்ம காலேஜில் இருக்கும்போது என்னையா நடிப்பு பயங்கரமாக இருக்காரு, அதுவும் தமிழ்காரர்னு தெரிஞ்சு, இந்த மலையாளத்துக்காரர் பட் நம்ம சவுத் இண்டஸ்ட்ரின்னு தெரிஞ்சு ஒரு பெருமையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பல தமிழ் படத்தில் நம்ம பார்த்துருக்கோம் அவரை அண்ட் மலையாள படத்தில். ஐ தாட் ஐ வாஸ் a huge fan of his. ஓகே. அண்ட் ரன் பண்ணும்போது இவர் தான் அவங்க அப்பாவா வர்றாருன்னு சொல்லும்போது, அதுவும் எங்க அப்பாவா அப்படிங்கிற ஒரு யூனோ இவரை வில்லனா பார்த்து பயங்கரமா ரசிச்ச ஒரு ஃபாதர் வந்து அப்பாவா வராரு, இல்ல சாரி மாமாவா வராரு, சாரி மாமாவா வராரு. ஸோ அப்போ வரும்போது அவரோட என்கிட்ட எனக்கு 2-3 சீன் தான் இருந்துச்சு, அவ்வளோவா சீன் இல்லை. பட் எப்போ வந்து ஒரு அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ்னா முதல் நாள் ஷார்ட்ல அவர் அந்த குரல்ல பேசுவார்ல, அப்படி பேசுவாங்க டக்குன்னு அப்படியே சிலுத்துருச்சு. அப்படியே லைக் ஐயா ஐம் ஒர்க்கிங் வித் லெஜெண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்துச்சு. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஐ ஷேர்ட் அ லவ்லி கார்டியல் அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் ஆன் தி செட். சூப்பர். வாட் அ பிரில்லியன்ட் ஆக்டர். We lost him very soon. கண்டிப்பா சார். ஸோ நெக்ஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா வந்து தம்பி. அது வரைக்கும் நாங்கள் மாதவன் சார் அந்த மாதிரி ஒரு ஸ்லாங்லேயோ ஒரு பாடி லாங்குவேஜ் நாங்கள் பார்க்கவே இல்லை. டோட்டல் டிஃப்ரெண்ட்டான ஒரு மாதவன் சாரை பார்க்க முடிஞ்சது. எவ்வளோ நீங்கள் அதுக்காக ஹோம்ஒர்க் பண்ணிக்கிட்டீங்க அந்த ஒரு சேஞ்சுக்காக? சீமான் சார் வந்து அந்த கதையை என்கிட்ட சொல்லும்போது, நான் அந்த கதை கேட்டு முடிச்ச உடனே முதல் விஷயம் என்ன சொன்னேன்னா, சார் இந்த படத்தில் நீங்கள் பேசுகிற மாதிரியே நான் பேச போகிறேன், நீங்கள் நடிக்கிற மாதிரியே நான் நடிக்க போகிறேன், நீங்கள் கை வைக்கிற மாதிரியே நான் வச்சுக்க போகிறேன். நீங்கள் ஆனால் அவர் அதெல்லாம் பண்ணுங்க அப்புறம் தம்பி, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம், தம்பி நான் கூப்பிடுவார் தம்பி. அதுக்கப்புறம் ஆனால் வந்து முழு படத்தில் நிறைய காற்று புயல்லாம் இருக்கும், நீங்கள் இமைக்கக்கூடாது அப்படின்ட்டாரு. ஓகே. ஸோ முழு தம்பியில் நான் வந்து இமைக்கவே இல்லை. ஓகே. ஸோ அது ஒரு சீன் இருக்கு காலேஜில் 4 நிமிஷம் ஒரு சீனு, இமைக்காமே நம்ம நடிச்சிருப்போம் அதில். ஸோ அதெல்லாம் அவர் எப்படி பேசியிருப்பாரோ எப்படி அவர். ஸோ பேசிக்லி சீமான சார் தான் நான் காப்பி பண்ணேன். ஒரு படம் நம்ம ஒத்துக்கும் போது அந்த கதை ஏன் பண்ணுறோம், அந்த இயக்குனர் என்ன எதிர்பார்க்குறாரு, என்ன காரணத்துக்கு அந்த படத்தை பண்ணுறாரு அப்படிங்கிறது நம்ம யோசிக்கும் போது அது ஒரு நியாயமான காரணமாக இருந்து அவங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு விஷயமா இருந்து அந்த கதையை பற்றி இருக்கிற எல்லா டீட்டெயிலும் அந்த டைரக்டருக்கு தெரிஞ்சிருக்குன்னு வச்சுங்களேன், உறுதியாக அந்த படம் நல்லா பண்ணுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஓகே. அந்த வகையில் வந்து சீமான் சார் தம்பிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை படமாக எடுக்கிறதுக்கு முன்னாடி அவரே வாழ்ந்துருக்காரு. ஓகே. அதனால அவர் கண்ணில் அந்த ஆதங்கம், அந்த கோபம், அந்த ஆத்திரம், அந்த போராட்டம் எல்லாமே எனக்கு தெரிஞ்சுது. ஸோ இட் பிகம் வெரி ஈஸி ஃபார் மீ டு டு இட். யார் இப்போ டக்குன்னு மாதவன் வாய்ஸ் பேசுங்கன்னா எல்லாருமே சுமார் எல்லாருமே இதையே சொல்லுவாங்க. அது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். ஐ திங்க் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கரெக்டாக விஷயம் சொன்னாங்க. வேற ஒரு நடிகரை வந்து நீங்கள் கரெக்டாக மிமிக் பண்ணிடலாம். ஒரு பல ஆக்டர்ஸோட ஸ்டைலையும் குரலையும் மிமிக் பண்ணுறது ரொம்ப ஈஸி. என்னோட பர்ஃபார்மன்ஸை வந்து அவங்களால நிறைய பேரால் மிமிக் பண்ண முடியாது, கிட்ட தான் வருவாங்களே தவிர அது எக்ஸாக்டாக கொண்டு வர அது ஆமாம் அதை தான் ஒரு படத்தில் ஒரு சீனில் அவங்களால பண்ண முடியுமே தவிர. நான் கமல் சார்லாம் நிறையா வாட்டி பார்த்துருக்கேன், எல்லாரும் அப்படியே குரலை டக்குன்னு பண்ணிடுவாங்க. பட் என்னோட ஆக்சென்ட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறதுனாலையும் என்னோட ஆங்கிலம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறதுனாலையும் ஐ திங்க் அது வந்து ஹிந்தியில் கூட என்னை யாரும் மிமிக் பண்ண முடியாது. அதை பண்ணது ஏன்னா நம்ம எல்லா கதாபாத்திரமும் வித்தியாசமாக இருக்கிறதுனால ஏதாவது ஒன்று பிடிச்சி நம்ம போகாமல் இருக்கிறதுனால அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது ஐ திங்க் ஃபார் தெம் டு ரெப்ளிகேட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் படம் அன்பேசியம். இதில் வந்து எது பிடிச்சிருக்குது இப்படின்னு சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை, எல்லாமே பர்ஃபெக்ட் தான். பட் அந்த பையனுக்கு பிளட்டு கொடுத்துட்டு அந்த பையன் இறந்துருவான். அதை நினச்சி நீங்கள் உடஞ்சி அழுவுறீங்க. கமல் சார் முன்னாடி ஒரு எமோஷனல் ஆக்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்க அதுக்கு? கமல் சார் முன்னாடி நம்ம நடிக்கிறோங்கிறது வந்து நடிக்கிறதுக்கு ஆக்ஷன் சொல்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் அந்த பயம் இருக்கும் சார். அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் கமல் சாரை கிரியேட் பண்ணி விட்டார். ஏன்னா ஒரு தீவிர ரசிகன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக எல்லாருமே ஒரு பக்தன் லெவலில் தான் இருப்போம் நம்ம. ஸோ அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது எல்லாரும் சொன்னாங்க, கமல் சார் பார்த்துக்க, நீ ஒரு ஹீரோவாக இருக்க, அவங்களுக்கு வந்து கரெக்டான என்ன சொல்கிறது வாய்ப்பு கொடுப்பாங்களா இல்லையா அப்படின்னு தெரியாது, பயன்படுத்தினாங்க. சரி, நான் கமல் சாரோட ஒரு ஃப்ரேமில் இருந்தாலே எனக்கு போதும், எனக்கு இது ஒரு பெரிய வாய்ப்புலாம் இல்லை, இது ஒரு ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படின்னு நினச்சிட்டு தான் போனேன். ஸோ ஒரு சீனில் அந்த சீன்லாம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. எனக்கு எமோஷனல் சீன்லாம் எனக்கு அவ்வளோ ப்ராப்ளம் இல்லை. அதெல்லாம் அவர்கிட்ட இருக்கும்போது தான் நமக்கு புரியுது. அவர் மேக்கப் பண்ணும்போதெல்லாம் ஒரு சின்ன பையன் மாதிரி அதை நான் பார்த்துட்டே இருப்பேன். எனக்கு 32 வயசு 33 வயசு அப்போ. ஓகே. பட் பார்த்துட்டு ஐயோ கமல் சார் பக்கம் நான் கிள்ளி பார்த்துப்பேன் தனியே. கமல் சார் முன்னாடி உட்காந்துருக்கு, அவர் பாவம் எல்லா பற்றியும் பேசிடுவார். பட் சம்ஹவ் ஆக்ஷன்னு சொன்னப்புறம் நம்ம முன்னாடி யார் இருக்காங்கிறது வந்து நான் கவலைப்பட்டதே கிடையாது.
ஏன் அந்த தைரியம் வருது, எப்படி அந்த தைரியம் வருதுன்னு எனக்கு இன்னைக்கு கூட புரியல. அது அமிதாப் பச்சனாக இருக்கட்டும் சரி, கமல் சாராக இருக்கட்டும் சரி, யாராக இருந்தாலும் ஆமீர் கான், அந்த பவ்யமோ அந்த பயமோ அந்த என்ன சொல்கிறது, அந்த பக்தனாக இருக்கிற ஃபீலிங்கோ ஆக்ஷன் சொன்னப்புறம் உங்களுக்கு நான் அது வர விடலை இன்னி வரைக்கும். அது வரல, ஏன்னு எனக்கு தெரியல. ஐ திங்க் அது ஒரு ஈகோ இருக்கும் எனக்கு போல் இருக்கு ஆஸ் நடிகனா. ஸோ பட் ஒரு சீனில் கமல் சாரை நம்ம வந்து ஓங்கி அறையணும், ட்ரெயின் பக்கத்தில் இருக்கிற சீனில். ஸோ அதெல்லாம் வந்து சார் நான் அறையலாம் மாட்டேன், நான் வந்து டைரக்டர் சார் வந்து இல்லை அங்கேருந்து தூரத்துலேருந்து மிஸ் பண்ணிவிடுங்க அப்படின்னாரு. சார் ஓகே ஓகே அப்படின்ட்டு மிஸ் பண்ணேன். கமல் சார் என்ன பண்ணுறேன் அப்படின்னாரு. சார் இல்லை சார் டயலாக் தப்பாக பண்ணிட்டேனோ அப்படின்னு நான் சொல்லிட்டேனோ நினச்சிட்டு இருந்தேன். என்னன்னா வை யூ நாட் மேட் கான்டாக்ட் அப்படின்னு என்கிட்ட. சார் ஒரு நிமிஷம், இதெல்லாம் வந்து ஐ டோன்ட் நோ ஹவு டு மேக் கான்டாக்ட். நோ ஸ்லாப் மீ, யூ ஹேவ் டு ஸ்லாப் மீ அப்படின்னாரு அவர். சார் இட்ஸ் நாட் நெசசரி சார். அது ஓகே. அவர் வந்து ஐயோ ப்ரொஃபஷனல் ஆர் நாட், நீ வந்து என்ன அரையணும், கோவமாக அரையணும், அது அரைஞ்சால் தான் என் முகத்தில் அந்த எக்ஸ்ப்ரெஷன் வரும். ஸோ யூ ஹாவ் டு மேக் கான்டாக்ட் அப்படின்னு அவர் என்கிட்ட சொன்னார். உசு பேத்தி விட்டார் பேசிக்லி. என்ன ஸோ அந்த ஷார்ட்டில் டப்புன்னு அடிச்சிட்டீங்க. ஆமாம். அதுக்கப்புறம் எனக்கு என்ன எப்படி அவளை தொட்ட அப்படிங்கிற ஒரு ஷார்ட்லேயே அந்த ஒரு ஃபீலிங் எனக்கு வந்துருச்சு. ஐயோ எப்படி, பட் தேங்க்ஃபுல்லி அந்த கதாபாத்திரத்தோட ஃபீலிங்கும் அதே தான் இருக்கிறதுனால அது ஜென்ரலாக அது மர்ஜ் ஆகிடுச்சு. இல்லாட்டா ஐ வுட் ஐ ஃபெல்ட் அருவருப்பாக இருந்துச்சு அந்த மாதிரி நான் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு. பட் யூ ஆர் ஸோ ப்ரொஃபஷனல். பட் he said people missing the slap is the worst thing. Be a man, take a slap or slap somebody. அப்போ தான் அதோட ஃபீலிங் வரும் கரெக்டாக அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. and I taught me so many things. I'm very grateful for that. பட் அன்பே சிவம் படம் வந்து ரிலீஸ் ஆனப்ப சரியா போல, பட் இந்த படம் இப்போ கல்ட் கிளாசிக்காக கொண்டாடுறாங்க. அந்த டைம்ல நீங்க உங்க மனநிலை எப்படி இருந்துச்சு? அந்த ஒரு வருத்தமாக தான் இருந்துச்சு. ஓகே. ஏன்னா நானும் கமல் சாரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணும்போது சரியா போலி அப்படிங்கிற ஒரு வருத்தம். ஏன்னா both of us thought we had done a good job. ஓகே. But I think history proves us right. சூப்பர். தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால் மதுரை.